இப்போ அதிக பேர் இருக்கோம். எங்க வீட்ல 6 பேர் இருந்தாங்கன்னா வீடு கிடைக்க மாட்டேங்குது. பொதுவா ஹவுஸ் ஓனர் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்னன்னா, தண்ணி செலவு பண்ணுவாங்க, கரண்ட் பில் அதிகமாகும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும்பொழுது, அப்ப வீடுன்னு தேடும்போது அவங்க மனதளவுல பாதிக்கப்படுறதா நெறைய பேர் பேசுறாங்க. நெறைய பேர் அத ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல மேடம்? இதையும் நம்ம பார்க்கணும்ல? இப்ப என்னன்னா, ஒரு ஹவுஸ் ஓனர் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, அவரு ஒரு இஎம்ஐ போட்டு, ஒரு லோன் போட்டு ஒரு வீட்ட வாங்கிடுவாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு மாசம் இஎம்ஐ வந்து 30,000 போகுமா இருக்கும். அவருக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கும். இன்னொரு வீட வாடகைக்கு வாங்கிடுவாரு. அதுக்கு ஒரு இஎம்ஐ போகும். அப்ப அவரு என்ன நினைப்பாருன்னா, ஒரு ரூ. 30,000 வாடகை வந்தா, நேரா வாங்கி நம்ம இஎம்ஐய கட்டிடலாம். ஓகே. அப்படின்னு அந்த அவங்க கான்செப்ட். நினைப்பாங்க. அப்பயுமே அவங்க என்னன்னா, இஎம்ஐ கட்டிடுவாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா நீங்க வந்து வாட்டர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இல்ல மத்த எக்ஸ்பென்சஸ் ஈபி இருக்கு. அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா, அத அவரு திருப்பி அவர் பாக்கெட்லேருந்து குடுக்கணும். இல்ல உங்ககிட்ட இருந்து வாங்குற 30,000லேருந்து ஒரு ரூ. 10,000 எடுத்து வச்சுட்டு, திருப்பி ஒரு ரூ. 10,000 போட்டு இஎம்ஐ கட்ட முடியுமா? அப்ப அங்கேயும் கூட இந்த பிரச்சனைகள் எதிலருந்து வருது அப்டின்னா, அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாடகைய நிர்ணயிக்கிறாங்க அவங்க. இப்ப எனக்கு வந்து எனக்கு இஎம்ஐயே ஒரு ரூ. 30,000 போகுது. நான் இப்போ எப்படி ரூ. 10,000 வாடகைக்கு விட்டுட்டு, நான் திருப்பி ரூ. 20,000 போட்டு இஎம்ஐ கட்டணும். நீங்க வீட்ட வந்து யூஸ் பண்ணுவீங்க. வீடு யூசேஜ் உங்ககிட்டயே இருக்குங்கிற மாரிலாம் அவங்க நெறைய யோசிப்பாங்க.